அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்பாலன் ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் வந்து பாக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாபத்திலே வந்து பாக்கியில் 108 சாபம் இருக்கான். அதில் ரொம்ப வந்து பாக்கியில் கடுமையான சாபம்னு வந்து பாக்கியில் பார்த்தீங்கன்னா பிரேத சாபம். பிரேத சாபம் வந்து பாக்கியில் ஒரு மனுஷனுக்கு எப்படி செயல்படுது? ஒரு இறப்பு வீட்டுக்கு வந்து பாக்கியில் நம்ம போகிறோம். அந்த இறப்பு வீட்டுக்காரங்களோட நம்ம தேவையில்லா வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், அந்த நல்லடக்கம் வந்து பாக்கியில் பண்ண விடாமல் தேவையில்லா வீண் குழப்பம் பண்ணுறனால இந்த பிரேத சாபம் வந்து பாக்கியில் ஏற்படுது. அதாவது ஒரு ஆள் வந்து பாக்கி இறந்தவனுடைய அவங்களுடைய ஆத்மா வந்து பாக்கி உடனே போய் சாந்தி அடைய கிடையாது. அந்த ஆத்மாவுடைய பலம் 8 நாள் 16 நாள் வரைக்கும் அவங்களுடைய மண்மனையில் இருந்ததே. அதுக்கப்புறம் அவங்களுடைய சேர வேண்டிய இடத்துக்கு வந்து பாக்கியில் அந்த ஆத்மா வந்து பாக்கியில் சேரும். அதனால் வந்து பாக்கியில் அந்த இறப்பு வீட்டுக்குலாம் வந்து பாக்கியில் போய் தேவையில்லாத வீண் பிரச்சனை பண்ணுறவங்க தவிர்த்துருங்க. அதை தவிர்த்தினால வந்து பாக்கி இந்த பிரேத சாபமாகப்பட்டது யாருக்கும் வந்து பாக்கி ஏற்படாது. இந்த பிரேத சாபத்தினால வந்து பாக்கிய பின் வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து பாக்கியில் தான் தடையாக இருக்குன்னு வந்து பாக்கியில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து பாக்கியில் சொல்லுது. அதே மாதிரி இந்த இப்போ இறப்பு வீடுக்கெலாம் வந்து பாக்கியில் போகிறவங்க சும்மா வெறுங்கையோடு வந்து பாக்கியில் போகவே கூடாதான். ஒரு மாலை வாங்கி வந்து பாக்கியில் போட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அதிகார அமைப்புக்கு அவங்களுடைய ஆசீர்வாதமும் வந்து பாக்கியில் கிடைக்கும்ன்றதை எல்லா சாஸ்திரங்களும் வந்து பாக்கியில் சொல்லுது. அதனால் இதை கடைபிடிங்க. அனைத்து சாபங்களையும் வந்து பாக்கியில் தவிர்த்துருங்க. மிக்க நன்றி நண்பர்களே. இது உங்கள் பொன்பாலன் ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து உங்களுடைய பாலன் பேசுகிறேன். இந்த சேனல் வந்து பாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.